அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சாஸ்திரத்தில் மிக மிக முக்கியமான வழிபாடாக சொல்லப்படும் வழிபாடுகளில் தீப வழிபாடு ஒன்று. நம்முடைய சம்பிரதாயம் படி காலை மாலை 2 வேளையும் கட்டாயம் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்றுங்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்முடைய சாஸ்திரத்தில் மிக முக்கியமான ஒரு வழிபாடாக தீப வழிபாடு இருக்குது. ராகு கால தீபம் அல்லது ராகு கேது தீபம், விநாயகருக்கு தீபம் ஏற்றுவது, சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவது, இப்படி எந்த கடவுளுக்காக இருக்கட்டும், நீங்கள் தீபத்தை கோவிலுக்கு சென்று ஏற்றினால் சரி, வீட்டில் ஏற்றினால் வழிபாடு செய்தால் சரி, அது குத்து விளக்காக இருந்தாலும் சரி, காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, மண் அகல் விளக்காக இருந்தாலும் சரி, நாம் அந்த தீபத்தை எப்படி ஏற்றினால் வேண்டுதல்களுக்கான பலனை உடனே நம்மால் பெற முடியும் என்பதை தெரிந்து கொண்டு ஏற்றுவது சிறப்பான ஒன்று. நாம் சில குறிப்புகளை தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் சில முக்கியமான குறிப்புகளை நாம் தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. முதல்ல நம்முடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதற்கு முன்னதாக கை கால்களை அழும்பி விட்டு தான் நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காலையில் குளித்த பின்பு தீபம் ஏற்றி இருப்பீர்கள், அல்லது வேலை சுமை காரணமாக தீபம் ஏற்றாமலும் இருப்பீங்க. இருப்பினுமே மாலை ஏற்றும் பொழுது கை கால் முகங்களை கழுவாமல் தீபம் ஏற்றக்கூடாது. சரி இடத்துல நாம் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கை கால் கழுவாமல் நாம் தீபம் ஏற்றக்கூடாது. வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்று ஆண் கடைக்கு போகிறார். கடைக்கு போன உடனே தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு காலில்லா பெட்டியில் அமர்ந்து விடுகிறார். இது மிகப்பெரிய தவறு. கை கால்களை கழுவி விட்டு தான் தொழில் செய்யும் இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும். இப்பொழுது தான் நாம் அந்த தொழிலில் மேலும் மேலும் சிறக்க முடியும். அடுத்தபடியாக சில பேர் தங்களுடைய ஏற்றக்கூடிய இயற்கை உபாதைகளை அடக்கி தீபம் ஏற்றுவாங்க. இரும்பல், தும்பல், சிறுநீர், மலம், இப்படியாக நமக்கு வரக்கூடிய இயற்கை உபாதைகளை கட்டுப்படுத்தி கொண்டு எக்காரணத்தை கொண்டு நாம் தீபம் ஏற்றக்கூடாது. பெண்கள் தங்களுடைய முந்தானியை எடுத்து சொருகி கொண்டு தான் தீபம் ஏற்ற வேண்டும். முந்தானியை அப்படியே விட்டுவிட்டு தீபம் ஏற்றுவது தவறு. உங்களுடைய வீட்டில் நீங்கள் மேல் தீபம் எரிந்தாலும் கூட, பூஜை அலமாரியில் தீபத்தை வைத்திருந்தாலும் சரி, அந்த விளக்கை எடுத்து கீழே வைத்து நீங்கள் தரையில் அமர்ந்து சமணம் போட்டு அமர்ந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதன் பின் அதை எடுத்து அலமாரியின் மேல் வைக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டுமே நின்று கொண்டு நாம் வேண்டிக் கொண்டு தீபத்தை ஏற்றக்கூடாது. இது தவறான ஒன்று. கோவிலுக்கு சென்றால் அதே விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். கோவிலில் விளக்கு ஏற்றுவதாக ஸ்டாண்ட் வைத்திருப்பார்கள். அது தரையில் அமர்ந்து தீபத்தை ஏற்றி எடுத்து பின்பு அந்த ஸ்டாண்டின் மேலே வைக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். மனதில் ஒரு குறிக்கோள்களை வைத்து கொள்ளுங்கள். அந்த குறிக்கோள் நிறைவேற வேணும் என்று தினமுமே அமர்ந்தபடி இறைவனை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களது வேண்டுதல்களில் அந்த தீபச்சுரடில் நீங்கள் ஒளியில் வைத்து ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே, உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே அதை அந்த இறைவன் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. சில பேர் அலமாரிகளில் பூஜை அறையை தயார் செய்து வைத்திருந்தாலுமே ஸ்டாண்ட் அடித்து வைத்திருப்பார்கள். குறிப்பாக பெரிய பெரிய பூஜை செய்யும் பொழுது வாழை இலை போட்டு சுவாமி கும்பிடும் பொழுது அவர் வீட்டில் இருக்கும் விளக்கை ஸ்டாண்டில் இருந்து கீழே இறக்கி தரை பகுதியில் தான் வைத்து ஏற்றுவாங்க. வெறும் தரையில் கீழே வைத்து விடக்கூடாது. விளக்கு கீழே ஏறிய தாம்பூலம் கட்டாயம் இருக்க வேண்டும். நிறைய பேர் வீட்டில் பிள்ளையார் மனை வைத்திருப்பார்கள். பிள்ளையார் மனையை மரப்பலகையில் வைத்து நாம் 2 பக்கங்களில் குத்து விளக்குகளை அலங்காரம் செய்து நடுவே ஒரு பெரிய காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து தீபம் ஏற்றுவது சரி. பொதுவாக நாம் வீட்டில் பூஜை செய்யும் போது குறிப்பிட்ட சில விஷயங்களையும் செய்யக்கூடாது. தெய்வத்தின் முன் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் நல்லது என அனைவருக்கும் தெரியும். இருந்தாலுமே விளக்கேற்றும் முறைகளை பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் தொடர்ந்து இருக்குது. எந்த நாட்களில் விளக்கு ஏற்றலாம், எந்த நாட்களில் நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து நம்ம ஏற்றுவது நல்லது.
பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. இந்த சமயத்தில் வீட்டில் அனைத்து தேவர்களும் வாசம் செய்கிறாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 3 மணி தொடங்கி 5:30 மணி வரையிலான காலம். அதிகாலையிலேயே விளக்கு ஏற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் 6 மணிக்கு முன்பாக நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும். காலை மாலை 2 வேளைகளுமே விளக்கு ஏற்றுவது நல்லது. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகும், மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகவும் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும். ஒரு முகம் விளக்கு ஏற்றுவது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. 2 முகம் விளக்கு ஏற்றுவது குடும்ப ஒற்றுமை, 3 முகம் புத்திர தொடர்பான இன்பங்கள் பெற்று தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. 4 முகம் விளக்கு ஏற்றுவது அஷ்டலட்சுமங்களின் அருளோடு சர்வ நலன்களும் நமக்கு தரும். 5 முகம் விளக்கு ஏற்றினால் செல்வ வளம் எப்பொழுதுமே செழித்து கொண்டே இருக்கும். செல்வ வளம் சேர 5 முக விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் குத்து விளக்கு ஏற்றினால் போதுமானது என்ற சந்தேகம் பலருக்குமே வரும். குத்து விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு விளக்காக நம்ம ஏற்றக்கூடாது, 2 விளக்காக தான் ஏற்ற வேண்டும். இதிலும் அதாவது 10 தீபங்கள் என கணக்கிட விடும். அப்படி ஏற்றுவதில் தவறு இல்லை. மகாலட்சுமி விளக்கு, அகல் விளக்கு, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்கு, வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு ஏற்றினாலுமே ஒரு விளக்காக ஏற்றுவதை நம்ம 2 விளக்காக ஏற்றுவதே சரியானது. ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, 2 அகல் விளக்கு என்று ஏற்றலாம். 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட தீபங்கள் எப்பொழுதுமே விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. கிழக்கு துன்பம் அனைத்துமே நீங்கும். மேற்கு முகத்தில் நாம் தீபம் ஏற்றினால் கடன்களையும் தோஷங்களையும் நீக்கும். வடக்கு முகத்தில் நாம் விளக்கு ஏற்றினால் செல்வம், ஞானம், அறிவு ஆகியவற்றையும் வளர்க்கக்கூடியதாக இருக்குது. தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. பஞ்சுத்திரை போட்டு நாம் தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் தரக்கூடியது. குடும்பத்தில் ஒற்றுமை, மங்களம் தரும். வெள்ளை துணி கொண்டு நம்ம தீபம் ஏற்றினால் எல்லா வகையான நற்பலன்களையும் தர்ம பலன்களையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. மஞ்சள் துணி திரி போட்டோம்னா நம்ம அம்பாளுடைய கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடியதாக இருக்குது. சிவப்பு துணி திரி போட்டோம்னா எல்லா நாள்பட்ட வந்த தடைப்பட்ட திருமணங்கள் நடத்தி வைக்கக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் தோஷம் நீங்க நாம் முருகனின் அருள் கிடைக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யக்கூடிய வாழைத்தண்டு திரி புத்திர பாக்கியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. தெய்வ குற்றத்தை நீக்கக்கூடியதாக இருக்குது. முன்னோர்களின் சாபம் நீங்க, தீய சக்திகள் நெரும்பாக இருக்க நாம் பாதுகாக்கக்கூடியதாகவும் தாமரை தண்டு திரி செல்வத்தை அருளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. விசேஷ பூஜைகளாக வண்ண திரிகளை பயன்படுத்தும் போது அந்த நிற துணிகளை பன்னீரில் நனைத்து காய வைத்து அதை திரி போட வேண்டியது நல்லது. குறிப்பிட்ட வேண்டுதல்கள் உள்ளவர்கள் அதற்குரிய நிற திரிகளை பயன்படுத்தலாம். மற்றவர்கள் வெள்ளை நிற திரிகளை பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம்.